இந்த ஒரு சகோதரர் கேட்குறார். இந்த கேள்வி வந்து ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியாக கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இஸ்லாம் வந்து பெண்களுக்கு ஹிஜாப், அதாவது மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறது. இந்த விஷயத்தில் மஹரமான உறவினர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கிறது. ஒரு பெண்ணு வந்து தகப்பனுக்கு முன்னாடி, அண்ணனுக்கு முன்னாடி, தம்பிக்கு முன்னாடி, தாய் மாமனுக்கு முன்னாடி, சித்தப்பன் பெரியப்பனுக்கு முன்னாடி எல்லாம் முழு ஹிஜாபை பேண வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவங்களோட தனித்து கூட இருக்கலாம். தகப்பனும் மகளும் ஒன்றா இருக்கலாம்ல, இருக்கலாம். அண்ணனும் தங்கையும் ஒன்றாக இருக்கலாமா இல்லையா, தனித்து இருக்கலாம். இப்படி மார்க்கம் சொல்லுகிறது இல்லையா. இதில் அவர் கேள்வி கேட்குறாரு, இந்த பெண்கள் வந்து மகரமுக்கு மட்டும் தனி சலுகை கொடுத்து வச்சுருக்கு மார்க்கத்தில். நம்ம உலகத்தில் பார்க்குறோம், மகரமான ஆட்கள் தானே தப்பு செய்கிறாங்க. தந்தையே மகளோட தப்பாக செய்கிறான்ட்டு நம்ம செய்திகள்லாம் படிக்கிறோம். அண்ணனே தங்கையோட தப்பாக நடக்கிறான்ட்டு செய்தியெல்லாம் படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகரமான ஆட்களோடையும் சேர்த்து நம்ம வந்து பிரித்து விட்டுற வேண்டியதானே. மகரம்னு நம்ம ஏன் வந்து பிரிக்க, அவங்களுக்கு தனி சலுகை கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக்கிறணும். என்ன விளங்கணும்னு கேட்டால், சட்டங்கள் என்பது சராசரி மனிதர்களை கவனத்தில் கொண்டு தான் சட்டங்கள் போடப்படும். சராசரி மனிதன் வந்து என்ன மாதிரி நடப்பான், மிருகமாக இருக்கிறவனுக்கு சட்டம் போட முடியாது. விளங்குதா? இது அடிப்படை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு பருவம் அடைஞ்ச பிறகு இப்படி நடக்கணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படுது. இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, 3 வயசு சிறுமியை கற்பழிக்கிறான்னு வருது. அப்போ 3 வயசு சிறுமிக்கு ஹிஜாபு சட்டம் போட முடியுமா? இவன் மிருகம், இவனை மாதிரி உள்ள 4 பேர் இருப்பான். இவர்களை கருத்தில் கொண்டு சட்டம் போட முடியாது. இவர்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான உள்ள தனிப்படைப்பு, இவங்களை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும் இவங்களை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சிறுமிகளையும் தான் கற்பழிக்கிறார்கள், அதனால சிறுமிகளும் ஹிஜாபை பேண வேண்டும், 2 வயசுலேயே ஹிஜாபை போட வேண்டும் அப்படின்லாம் சட்டம் போட முடியாது. அவங்க எப்போ அந்த பருவ வயசை அடைகிறார்களோ அதிலிருந்து தான் அவர்களுக்கான சட்டம் வரும். ஆனால் பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான் இந்த மாதிரி நடப்பார்கள்னா பெரும்பாலும் அப்படி தான். பெரும்பாலும் 99% ஆட்கள் வந்து ஒரு பருவம் அடைந்த பெண்ணுன்னு வரும்பொழுது தான் அவனுக்கு தவறான எண்ணங்கள்லாம் வரும். அவன் வழிகட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதை தடுத்தோம் என்று சொன்னால் அவன் அந்த தப்பிலிருந்து விலகி கொள்வான்ங்கிறது உண்டு. அதே நேரத்தில் என்ன செஞ்சாலும் இவன் மிருகமாக தான் இருப்பான் என்பவனை கடத்தில் கொண்டால் ஒரு சட்டம் போட முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு மனிதன், சராசரி மனிதனாக இருந்தால் ஒரு மகளை வந்து மகளாக மட்டும்தான் பார்ப்பானே தவிர மற்ற பெண் மாதிரி பார்க்கவே மாட்டான். எந்த ஒரு அண்ணனாக இருந்தாலும் கூட பிறந்த சகோதரிங்கிற ஒரு கண்ட்ரோலில் தான் பார்ப்பானே தவிர அதை தாண்டி வேறு ஒரு பார்வை வராது. சராசரியான தந்தைகள் அண்ணன்மார்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதில் சில மிருகங்கள் இருப்பான். அந்த மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தாயும் தெரியாது, தாரமும் தெரியாது. எப்படி போதையில் இருக்கிறவன் தண்ணி அடித்தவனும் இருப்பானோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தன் செய்கிறான் என்ற காரணத்திற்காக இப்படி நீ சட்டம் போட்டீங்கன்னா உலகமாக இயங்காது. அப்போ பெத்த மகளோடையும் இருக்கிறான்னா எப்படி மகள் அவளுக்கு தான் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை உண்டாக்குனீங்கன்னா எப்படி அவளை வளர்த்து ஆளாக்குறது? அவன் தான் அதுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூஸ், ஒரு கிறுக்க போய் செஞ்சான்னு மிருகம், அதை பார்த்து விட்டு எல்லா தந்தைமார்களும் இப்படி நடப்பார்கள் நினைப்பது வந்து பெரிய பயங்கரமான குற்றம். நினைக்கக்கூடாது. இப்படி எந்த தகப்பனும் இருக்க மாட்டான். தகப்பனாக இருக்கிற யாராக இருந்தாலும் இப்படி இருக்கவே அறவே சாத்தியமே கிடையாது. ஒருத்தர் 2 பேர் இருந்தான்னு சொன்னால் அவன் வந்து ஒரு மிருக ஜாதியாக இருப்பான். அதனால் மகரமுக்குரிய சட்டத்தையும் நீக்கணும்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. என்ன சொல்ல வர்றீங்க? மகரமான ஆட்கள் தப்பாக இருக்கிறதுனால தகப்பன் மகளோடு இருக்கக்கூடாது, அண்ணன் தங்கையோடு சேர்ந்து ஒன்று பயணிக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளே என்ன செய்யணும், அவங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்வீர்களே. ஆனால் இப்படி வந்து உலகத்தில் என்ன செய்ய முடியாது, சட்டம் போடவே முடியாது. அதனால் மகரமுக்கு வந்து மகரம் அப்படி செய்ய மாட்டார்கள். மகரமாக இருக்கிற யாருமே அவங்களுடைய மகரமான பெண்கள் விஷயத்தில், மகரமான பெண்ணு வந்து மகரமான ஆண் விஷயத்தில் வேறு விதமான காழ்ப்புணர்வுடைய எண்ணத்திற்கு இடம் தரவே மாட்டார்கள் என்பது தான் சராசரியான மனிதர்களுடைய சட்டம். மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட மிருக ஜாதிகளாக இருந்தார்களே ஆனால்
அவர்கள் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, நடப்பாங்க. அவங்க நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லை. அவன் என்ன செஞ்சான், நீங்கள் வந்து பிரித்து வச்சாலும் என்ன செய்வான்னா உடச்சிட்டு உள்ளே போவான். மிருக ஜாதியாக இருந்தானே. ஆனால் நீங்கள் மகரமுக்கு அவனுக்கு இந்த சட்டத்தை போட்டாலும் சரி, இவன் மிருகம் எதுக்கும் கட்டுப்படுறவன் இல்லை. இப்படிப்பட்டவன் என்ன செய்வான்னா தனியாக ரூமில் நீ ஒரு ரூம் அடைச்சி போட்டாலும் உடைச்சிக்கிட்டு உள்ளே போவான். அவன் சட்டத்தில் உள்ள அடங்குறவன் கிடையாது. அதனால நீங்கள் இப்படி சிந்திக்கிறது தப்பு. இப்படி சட்டம் உலகத்தில் யாரும் போடவும் மாட்டாங்க.